வணக்கம் உறவுகளே. இன்ஸ்டாகிராமில் இருக்க உறவுகள் மற்றும் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் இன்றைய நாள் நன்னாளாக அமைவதற்கு இந்த மகாலட்சுமியோட காலை வணக்கங்கள். சரிங்களா? நிறைய பேர் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு எனக்கு எங்கிட்ட அருள்வாக்கு அம்மாக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படிங்கிற பேரில் உங்கள்கிட்ட யாராவது பணம் கேட்டாங்கன்னா தயவுசெய்து போடாதீங்க. என்னன்னு சொன்னால், இது இப்போ 1 2 3 பேர் இந்த மாதிரி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என் பேரை சொல்லி பணம், அதாவது அம்மாக்கிட்ட உங்களுக்கு அருள்வாக்கு வாங்கி தரேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் தாங்கன்னு சொல்லி வாங்கி ஏமாந்த நபர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. என்னுடைய வாய்ஸ் கேட்டால் மட்டும் என்கிட்ட அம்மாவை பேச சொல்லுங்கள், அம்மாட்ட பேசுங்க, அம்மாட்ட கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி அவன் தர மறுத்தான், அம்மா பிஸியாக இருக்காங்க அது இதுன்னு பில்டப் பண்ணால் தயவுசெய்து அவன்கிட்ட பேச அவன் ஃப்ராடு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். செகண்டரி பணம் போடுங்க, நான் அம்மாவுக்கு அத்தனை கோயில் இருக்குது அப்படின்னு. உண்மையிலே நான் திருச்சி தான். சரியா? அவன் என்ன சொல்லியிருக்கானாக்க, என்கிட்ட அருள்வாக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கினவன் நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் இருக்கான். அவன் பேர் புவனேஸ்வர் தினேஷ். சரியா? அவன் தான் ஏமாத்திட்டு இருக்கான், எல்லாத்தையும் ஏமாத்துறான். என் குரல் கேட்டால் மட்டும் என்கிட்ட பேசுங்க, மற்ற யார் ஃபோன் எடுத்தாலும் எடுக்காதீங்க. நானாக ஃபோன் பண்ணி பேச மாட்டேன் யாருக்கும், ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நான் பிக் பண்ணுவேன். அது ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய அனுமதி இல்லாமல் என் குரல் கேட்காம யாருக்கும் பணம் போடாதீங்க. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நம்பர் போடாதீங்கப்பா. அதை வச்சு நிறைய பேர் தப்பாக பயன்படுத்துறதுக்கு வழிவகை நீங்களே செய்கிறீங்க. ஓகே, இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட அருள்வா கேட்க வந்திருக்காங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் குரல் கேட்காம, என்னுடைய வாய்ஸ் கேட்காம யாருக்கும் பணம் போடாதீங்க. அம்மாக்கிட்ட நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், அம்மாக்கிட்ட சாமி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றி ஃப்ராட் பண்ணி நூதனமான முறையில் பணம் திருடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இதை நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். இந்த இதில் நீங்கள் ஃபேக்டில், இந்த ஃப்ராடில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால், என்னுடைய குரல் கேட்காம அம்மாட்ட பேச சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி அம்மாட்ட பேச வச்சா மட்டும் பணம் போட்டு விடுங்க. சரியா? பேசுங்க. அப்படி யாராவது ஏமாத்துனாங்கன்னா தயவுசெய்து போடா ஃப்ராடு அப்படின்னு சொல்லியே ஃபோனை கட் பண்ணுங்கள். வாங்க, இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட அருள்வாக்கு வந்துருக்காங்க. எப்படி பேசுகிறாங்க என்னன்னு பார்க்கலாம். நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பேர், அவங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, அவங்க குலதெய்வம் எல்லாம் என் கடவுள், என்னுடைய ஆதிபரா சக்தி, அந்த மாசி பெரியண்ணசாமி, பெரியகாண்டி அம்மன் பேரெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த பிறப்பு எடுத்து அருள்வாக்கு அது என்ன காட்டுதோ அதை தான் நான் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. மற்றது எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் வச்சு எப்படி சொல்கிறாங்க, இந்தம்மா ஆள் வச்சு விசாரிக்குமோ, எங்கேருந்து எங்கே ஆள் வைக்க முடியும்? வாங்க பார்ப்போம். நிகழ்ச்சிகளை போலாமா? வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சென்னையிலேருந்து ராமராஜன் அருள்வா கேட்க வந்திருக்கீங்களா சார்? ஆமாம் மேடம். ஆமாம் மேடம். சரி, உங்களுக்கு ஒரு பெரியப்பா பையன் ஒருத்தர் ராஜமூர்த்தின்னு இருக்காரா? ஆமா ஆமா ஆமா. மாசி பெரியண்ணசாமி, பெரியகாண்டி அம்மன் பேரொருளால் உன்னோட குலதெய்வம் காத்தாயி அம்மன். ஆமாம்மா ஆமா. நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிங்க. அது வேற பொண்ணு வேற ஜாதி, நீங்க ஒரு ஜாதி வேற ஜாதி. ஆமா ஆமா. உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது பேர் சித்தன்யா. ஆமா. இந்த பேர் கரெக்டா சார்? கரெக்ட்டுமா கரெக்ட்டுமா. சரி சார், உங்க அப்பா பெத்த அப்பா பேர் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாக்கீங்களா? கந்தசாமி. கரெக்டா சார் அந்த பேரு? கரெக்ட். உங்க மாமா பொண்ணு இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஓடி போய், வீட்டை விட்டு ஓடி போய் வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிச்சு சார். இது கரெக்டா? ஆமா 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 ஆமா. சரி சார், உங்க அம்மா பேர் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா சார்? பாக்கியலட்சுமி அம்மா பேரு. கரெக்ட்மா கரெக்ட். சரி சார், உங்களோட அப்பாவோட அண்ணன், உங்க பெரியப்பா இறந்து சாமியா நிக்கிறாரு, ஒரு பேரை சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? அவர் பேர் நடராஜன். சரி சார், உங்க மனைவி பேர் கூட என்னால கணிக்க முடியும், சொல்லிட்டா சார்? சொல்லுங்க. லாவண்யா. இந்த பேர் கரெக்டா சார்? சார், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி உங்க மேனேஜர் ஒருத்தர், அவர் பேர் அரவிந்த்னு, சென்னையை சேர்ந்தவர். அரவிந்த் ஒரு 60 லட்சம் ரூபாய் பணம் உங்களை ஏமாத்திருக்காரு, சீட்டு பணம். அந்த பணத்தை எப்படியாவது வாங்க முடியுமா? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கொடுத்த பணத்தை இழந்து நிற்கிறீங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கா? அந்த பணத்தை எனக்கு வாங்கணுமா, மற்றபடி எதுக்கும் நான் உங்ககிட்ட வரலாமா அப்படிங்கிற மாதிரியும். ஏற்கனவே உங்க வீடு வழக்கு பார்த்து வாசப்படியா இருக்கா சார்? ஆமா ஆமா. சரி சார், அதே மாதிரி
ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்பா பேர் சுப்பிரமணியம். ம் ம் கரெக்டா சார்? கரெக்டுமா கரெக்டு. சரி. இப்போ இந்த சென்னையில் வந்து ஒரு ஆள் உங்களை என்ன பண்ணியிருக்கான், இந்த அரவிந்துங்கிறவர் ஒரு 60 லட்ச ரூபா உங்களை ஏமாற்றி ஒரு சீட்டு பணம் மாதிரி கட்டி ஏமாத்திடும். அந்த பணத்தை வாங்கணும். அது எப்படிம்மா, ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு பரிகாரமா, ஒரு மந்திரமா, இல்லை எந்த கோயிலுக்கு போகிறது, என்னாவது உங்களால் முடியுமான்னு என்னை கேட்க வந்தீங்க சார். ஆமாம். இது கரெக்டா சார்? இதுக்காக தான் வந்தீங்க கரெக்டா, இதுக்காக தான் மேடம் வந்தது. சார். நல்லா சொல்லுங்க. மாசி பெரியண்ணசாமி பெரியவாண்டி அம்மன் பேரருளால் உன் குலதெய்வம் காத்தாயி அம்மன் மேல்த்தியமா, நீங்க சொன்ன பேரெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து நான் சொன்னேனா, அம்மா அருள்னு சொன்னேனா? இல்ல, நீங்களே தான் சொன்னீங்க. என்ன பிரச்சனை? எவன்கிட்ட ஏமாத்தீங்க? அரவிந்துங்கிறவன் சென்னையில் உங்களை 60 லட்ச ரூபா ஏமாத்திருக்கான். இப்போ ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு 3-4 வருஷமா, ஒரு 3-4 வருஷமா ஒருத்தட்ட பணம் கொடுத்துருக்கீங்க. ஒரு 4 கோடி ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அது வரும்னு சொல்றாங்க. அது வருமா வராதா அதையும் கேட்க என்னை வந்திருக்கீங்க சார் சென்னையில். ஆமா ஆமா உண்மைமா. சரி சார். இது எப்படி வந்து என்ன மந்திரம் சொன்னால் நம்மளோட உண்மையான நியாயமான கோரிக்கைகள் பணம் எப்படி வர வேண்டும் என்பதுக்கு எப்படி விளக்கேற்றணும், எந்த மந்திரத்தை உச்சாதாரணப்படுத்தினால் மந்திரத்தை உச்சாதாரணப்படுத்தும் போது நம்ம எப்படி குளிக்கணும், எப்படி உணவு முறைகள் உட்கொள்ள வேண்டும், கிழக்கு முகமா தெற்கு முகமா வடக்கு முகமா மேற்கு முகமா உட்கார்ந்து மந்திரம், நெய் தீபமா தேங்காய் நிலையா நல்ல நிலையா இழுப்ப நிலையா எப்படி விளக்கேற்றி வைத்து நம்ம சொல்லக்கூடிய மந்திர உபவாசங்கள் சொன்னால் அவன் அறியாமலே பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு வழிவகைகள் நான் உங்களுக்கு இன்பாக்ஸில் சொல்லித்தரேன். சரிம்மா. இது சொன்ன வரைக்கும் கரெக்டாக இருக்கா சார்? கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷனா? திருப்திமா, ரொம்ப திருப்திமா. நன்றி சார். நன்றிம்மா.